வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவார்க்கு மேவ வராதே வினை. வணக்கம் நண்பர்களே. மேஷராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும், அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த ஒரு தீவனையா இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய பரிகார முறைகள் என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே மேஷராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மேஷம் சொல்லக்கூடியது இது ஒரு நெருப்பு ராசிங்க, சர ராசி. பெரும்பாலுமே ஒரு மூர்க்கத்தனங்கிறது உங்ககிட்ட இல்லாமல் இல்லை, கோபமும் உண்டு தான். செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால எதுலையுமே துணிந்து போராடக்கூடிய ஒரு வல்லமை உங்களுக்கு தருவார்னு சொல்லலாம். எதுக்குமே பயப்பட மாட்டாங்க, பிடிவாத குணமும் உண்டு. முன்னாடி வைத்த காலை பின்னாடி வைக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். எந்த ஒரு செயலத்திலும் வேகங்கிறது சுறுசுறுப்பாக இருக்கும், ஒரு சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க. சுதந்திரமான மனப்பான்மை கொண்டவங்களும் இவங்க தானே சொல்லலாம். பெரும்பாலுமே இவங்க நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிறப்படையக்கூடிய யோகங்கிறது உண்டுன்னு சொல்லலாம். மேஷராசியோட ஒரு சின்னன்னு பார்த்தீங்கன்னா கிடாய் ஆடுன்னு சொல்லுவாங்க. கிடாய் ஆடு பொறுத்த வரைக்குமே இந்த ஆடு பார்த்தீங்கன்னா எதுக்குமே பயப்படாது. அது நஞ்சிலுமே நாளையுமே வச்சு பார்க்கக்கூடிய குணம் கொண்டது தான். அப்படிதான் இந்த மேசராசி என்பவர்கள் நல்லதோ கெட்டதோ ஒரு விஷயத்தை முடிவெடுத்துட்டாங்கன்னா எந்த காரணத்தை கொண்டு அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, மேஷராசிக்கு அதிபதியா கந்தவேல் முருகன் போற்றக்கூடிய தமிழ் கடவுள் அம்சமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தான். அதனால நீங்க செவ்வாய் பகவான் வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியமோ கந்தவேல் முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். மேசராசியில அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் மாதிரியான நட்சத்திரங்கள் இந்த மேசராசிக்குரியவங்களா இருக்காங்கன்னு சொல்லலாம். இது ரஷோ குணம் கொண்ட ஒரு புருஷ ராசி. மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே நீங்க எந்த செயலை செஞ்சாலுமே அது வெற்றியடிக்கூடிய யோகங்கிறது கண்டிப்பா உண்டுன்னு சொல்லலாம். அதுவுமே நீங்க இந்த சதையும் திருவாதிரை நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல எந்த செயலை செஞ்சாலுமே நல்ல மாற்றம் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மேசராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், பொருளாதார நிலையா இருக்கட்டும், நண்பர்கள், உறவினர் எல்லாருக்காகவும் பாடுபடக்கூடிய குணங்கிறது உண்டு. சகோதரர்களுக்காக ரொம்பவே பாடுபடக்கூடியவங்களா இருப்பாங்க. வாழ்க்கையில எல்லாருமே ஒரு ஏணி மாதிரி நின்று முன்னேற்றக்கூடியவங்களும் இவங்க தான். ஆனா இவங்களுக்கு மற்றவங்களுடைய உதவிங்கிறது கிடைக்காது. ஆனா அதை பத்தி எல்லாமே கவலைப்பட மாட்டாங்க. அடுத்தது என்ன, அடுத்தவரோட தேவை என்ன, குடும்ப வாழ்க்கையில செய்யக்கூடிய விஷயம் என்ன, இதுதான் இவங்களுடைய கவனம் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே இந்த மேஷராசி அன்பர்கள் குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு வாழ்க்கை துணையை கண்கலங்காம வச்சு பாத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளை எடுத்துக்கிட்டாலும் மேலான குழந்தைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். பொருளாதார நிலைனா ஒரு மத்தியம வயசு வரைக்குமே ஏகப்பட்ட போராட்டங்களை சந்திப்பீங்க. மத்தியம வயசுக்கு மேல சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க கவனம் எடுத்துக்கணும்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, கடைசி வரைக்குமே உங்களுக்கு மத்தவங்க உதவி கிடைக்காது, தன் கையே தனக்கு உதவி தான். அதனால நீங்க எப்போதும் உங்களுக்குன்னு ஒரு நிலையான அஸ்திவாரம், ஒரு சேமிப்பு நீங்க கடைசி வரைக்கும் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மேலுமே மேசராசி அன்பர்கள் பொருளாதார நிலையை ஒரு மாற்றக்கூடிய மிகப்பெரிய பரிகார முறைகளை ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேசராசிக்காரர்கள் நீங்க எப்போதுமே செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல கந்தவேல் முருகனுடைய வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வரது நல்லது. அன்றைய தினங்கள்ல தூரம் பருப்பு தானம் செய்யணும். செந்நிற மலர் கொண்டு நீங்க முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யறது நல்லது. ஏன்னா தூரம் பருப்புல செவ்வாய் பகவான் இருக்கிறதா சொல்லுவாங்க. அதனால நீங்க மற்றவங்களுக்கு தூரம் பருப்பு தானம் செய்யறதால உங்க வாழ்க்கையில எந்த கெடுபலனும் ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்படாதுன்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமா மேசராசி அன்பர்கள் உங்க வீட்டுல பெண்கள் இருந்தா, இல்லைன்னா நீங்க பெண்களா இருந்தா கூட இந்த வெள்ளருக்கு வேர், வடக்கு திசை நோக்கி வளர்ந்துருக்கக்கூடிய வெள்ளருக்கு வேற பிடுங்கி மஞ்சள் தண்ணீர்ல கழுவி ஒரு சின்ன கிண்ணத்துல போட்டு பூஜையில வச்சு தினமுமே விளக்கேற்றிட்டு வரப்ப அந்த வேருக்கு ஊதுபத்தி காண்பிச்சு வீட்டில் இருந்துட்டு வரப்ப பண கஷ்டம் தீரக்கூடிய வாய்ப்புண்டு, செல்வ செழிப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புண்டுன்னு சொல்லலாம். குடும்பத்துல சுபிச்சத்தோட ஒரு சீர சிறப்பமாக வாழக்கூடிய ஒரு யோகம் உண்டாகும். இதை பெண்கள் செஞ்சா இன்னுமே கூடுதலான சிறப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைந்திருக்குன்னு சொல்லலாம். ஆண்களா இருந்தாலுமே அந்த வேற பிடிங்கி நீங்க பெண்கள் கையால் கொடுத்து இந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய வைக்கிறப்ப நிச்சயம் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்க வாழ்நாளில் நீங்க வருடத்திற்கு ஒரு முறையாவது இந்த ரத்த தானம் மாதிரியான விஷயங்கள் செய்ய பாருங்க. உடல் ஊனமுற்றிருக்கக்கூடியவங்க, ஏழை எளியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. இது நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம். அதே மாதிரி வீட்டில் பெண்கள் இருந்தா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே
இங்கே எப்போதுமே மனசை சந்தோஷமான மனநிலையில் வச்சிருக்க பார்க்கணும்னு சொல்லலாம். இதனால செல்வ கடாற்றம் நிறைந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. மனது தெளிவாக இருந்தாலே போதும், உங்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பெண்கள் இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் உப்பு வாங்கிட்டு வந்து கொஞ்சம் நீங்கள் உங்கள் கையால் உப்பு ஜாடியில் உப்பை கொட்டிட்டு வர பாருங்கள். இது ஒரு நல்ல பலனை குடும்பத்தில் ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அமைந்திருக்குது. மேலுமே இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் மேசராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பார்க்கலாம். இயல்பாகவே ஒரு வேகம் விவேகத்தோட செயல்படக்கூடியவங்க தான் இந்த ராசிக்காரங்களே சொல்லலாம். இனிமே இந்த நேரம் ரொம்ப சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்படுவீங்க. ராசி அதிபதி செவ்வாய் சுகஸ்தானத்தில் நீச்சம் பெற்று இருக்கிறதால ஏற்கனவே உங்களுக்கு ஓய்வுங்கிறது கொஞ்சம் இல்லை, இனிமே உங்களுக்கு ஓய்வுங்கிறது இருக்காது. உழைக்கு அதிக நேரம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இதனாலேயே பொருளாதார நிலைமை சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் புதிய புதிய திட்டங்கள் செயல்படுத்த நினைப்பீங்க, அந்த சாதகமான பலன் கிடைக்கும். பெரும்பாலுமே எந்த காரியமே கொஞ்சம் நீங்கள் அதிக முயற்சி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், ஆனால் நிச்சயம் பலன் உண்டு. அதே மாதிரி ஆரோக்கிய தொல்லை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எதையும் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா சிக்கல் சிரமங்கிறது இல்லை. இந்த பூமி வாங்குறது வீடு மனை சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்கும். அதை பற்றின சிந்தனை உங்களுக்கு இந்த நேரம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். பத்திரப்பதிவு மாதிரியான விஷயங்கள்ல சொத்து பத்தில் ஏற்பட்ட இந்த தடை இது எல்லாமே இந்த நேரம் முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த தடை இல்லாமல் விலக வாய்ப்பு இருக்குது. வீடு வேலை மாற்றம் திடீர் பயணம் இதை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உண்டுன்னு சொல்லலாம். கூட பிறந்தவங்களால வகையில் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும். அதே சமயங்களில் நீங்கள் இனியுமே பேச்சுவார்த்தையில் கவனமாக தான் இருக்கணும். அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்க ஆதரவாக இருந்தாலுமே இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் பிள்ளைகளோட ரீதியாக கண்காணிப்பு செலுத்துறது நல்லது. மூன்றாம் நபருடைய ஒரு தலையிட்டு குடும்பத்துக்குள்ள அனுமதிக்காதீங்க. இந்த நேரம் தங்கம் வெள்ளி அதிர்ஷ்ட பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோகம் தான். விபரீத ராஜயோகம் கிடைக்கக்கூடிய நேரம். வாழ்க்கை துணை மூலமா ஒரு மகிழ்ச்சி நிலவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் இந்த நேரம் 2வது குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலான மேசராசி அன்றர்களுக்கு அமைஞ்சிருக்குது. இளம் பெண்கள் ஆண்களாக இருந்தால் திருமணத்துக்கான முயற்சிகள் இந்த நேரம் மேற்கொண்டீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் அமையும். அதே சமயங்களில் கொஞ்சம் எதிரி தொல்லுங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு இல்லாமல் இல்லை. அதனால வாராகி வழிபாடு தொடர்ந்து இந்த நேரத்தில் செய்ய பாருங்க. இது சிறந்த பலன் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புங்கிறது மேசராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மேசராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் சூரிய பகவானுடைய நிலை பொறுத்த வரைக்குமே தொழில் வியாபாரம் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனால முயற்சியால் நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் விரிவுபடுத்தணும்னு நினைப்பீங்க. சந்திரனோட நகர்வு சாதகமான பலனை தொடங்க போகுது. புதுசாக தொழில் தொடங்க ஏதுவான காலம் தான் இந்த காலம்னு சொல்லலாம். தாராளமாக நீங்கள் முயற்சி செய்யலாம். இந்த நேரம் தொழிலில் போட்டு இருந்தாலுமே சாமர்த்தியமாக சமாளிச்சிருவீங்க. தேவையில்லாத சண்டை சத்துருவுல நீங்களே தேடி போகாதீங்க, எந்த சண்டையில இறங்காதீங்க. இந்த நேரம் உங்களுக்கு வில்லங்கை ஏற்படக்கூடிய நேரம். நண்பர்கள் மூலமாக வில்லங்கம் தேடி வரும். பிரியமாக பேசுகிறாங்களேன்னு இந்த நேரத்தில் எல்லாத்தையும் நம்பி ஏமாந்துடக்கூடாது, கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே போட்டி பந்தயங்களை நீங்கள் அசட்டு தைரியமாக இறங்கக்கூடாது. கைப்பொருளை நழுவ விடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கொஞ்சம் இந்த நேரம் நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருந்தாங்கன்னு. ஏன்னா விரைச்சனி காலங்கிறதால கொஞ்சம் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சுபச்செலவாக மாற்றிக்க முயற்சி செய்ய பாருங்கள். வீடு கட்டுறது சுபகாரியம் செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சீங்கன்னா நல்லது தான். பேசி வச்ச திருமணம் எல்லாமே இந்த நேரம் உடனடியாக நடக்காது. கொஞ்சம் சின்ன சின்ன தடை கொடுத்த பின்னாடி தான் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அலைச்சல் கொஞ்சம் எதுக்கு எடுத்தாலுமே அதிகமாக தான் இருக்கும். கமர்ஷியல் வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கை நிறைய காசு பணம் பார்க்கக்கூடிய நேரம் தான். சொத்து விற்பனை மட்டும் கொஞ்சம் நேரம் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. அதுவுமே இந்த நேரம் இந்த கணினித்துறை சம்மந்தப்பட்ட இருக்கக்கூடியவங்க எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய பொருட்கள் மேலேயும் கவனமாக இருக்கணும். வழியே போய் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது வேண்டாம். இந்த நேரம் உங்களுக்கு அதுதான் பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குன்னு சொல்லலாம். திடீர் நட்பு வகையில் இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். பிரச்சனையே அவங்களால தான் ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே மேசராசி அன்றர்களுக்கு ஏற்பட இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் எதுவுமே இந்த நேரம் இந்த தேவையில்லாத கற்பனை பயங்கிறது மனசுலேருந்து நீக்கினாவே போதும், உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. நல்லது நடக்கக்கூடிய வாரங்கள்னு சொல்லலாம். ஆனால் சோம்பேறித்தனமே இருக்கக்கூடாது. இயல்பாகவே இந்த நேரம் உங்களால் சோம்பேறித்தனமே இருக்க முடியாது. சுறுசுறுப்பாக தான் செயல்படுவீங்க. உங்கள் வேலையில் தினமுமே நீங்கள் எந்த வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையில் கண்ணும் கருத்தமாக செஞ்சுட்டு வர பாருங்கள், அதே போதும். எப்படியுமே பொருளாதார நேரம் உயர்ந்து தான் நிற்கும். இந்த நேரம் உங்களுக்கு உழைப்பு அதிகம், அதனால் பலனும் அதிகம். வியாபாரம் சம்மந்தப்பட்ட முயற்சிகளும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. அடித்தட்டில் இருக்கக்கூடியவங்க கூட ஒரு நூலளவாவது இந்த நேரம் நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. ஆள் மனசில் நேர்முறை சிந்தனை விதைக்க பாருங்கள், நிறைய நல்லது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கக்கூடிய நேரம். இந்த எதிர்முறை சிந்தனை நீக்கினாக போது உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. வீட்டிலுமே குடும்ப ஒற்றுமைங்கிறது உங்கள் கையில் தான். பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. இந்த நேரம் அதட்டி பேசுறது தடித்த வார்த்தைகளை பேசுறதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இந்த நேரம் எந்த செயல்பாடு நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு முறை விநாயக பெருமான் வழிபாட்டை நீங்கள் செஞ்சுட்டு தொடங்குங்க. இது சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 9 பௌர்ணமி நாட்கள் தொடர்ந்து நீங்கள் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செய்கிறது ஒரு சிறந்த பலனை ஏற்படுத்தி தரும். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு தரக்கூடிய முக்கியமான விஷயங்கள் ஒன்று இந்த வழிபாடு தான். இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க, நிச்சயம் நல்ல மாற்றம் தான். குலதெய்வ கோவிலுக்கு போகிறப்ப இலுப்பெண்ணு தீபத்தால் நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு தீபம் ஏற்றிட்டு வர்றது ஒரு சிறந்த பலனை ஏற்படுத்தி தரும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மேஷராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.